என்னோட ஒரு எதிரிய. இந்த வீட்டுல என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் வராதன்னு சொன்னாலும் அவன் வருவான். என்ன மறந்துடுவாரு, மறந்துதான் ஆகணும். ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கைன்றது ஓடுற நதி மாதிரி. புது தண்ணி வரும்போது பழைய தண்ணி அதோட சேர்ந்து ஓடி ஆகணும். அர்ஜுன் இதுக்கு முன்னாடி எங்க கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் முகத்தை பார்க்கும் போதே அவர் யாரையும் லவ் பண்றாருன்னு எங்களுக்கு தோணுச்சு. 2-3 தடவை அவரும் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஆசைப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவங்க கிட்ட நான் அப்படி சொன்னேன். பரவாயில்ல விடுங்க. நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதானேங்க. பசங்க ஆசைப்படுற பொண்ணை குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் பிடிச்சாதானே கல்யாணம் பண்ண முடியும். நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரின்னு தான் எனக்கு தோணுது. சரி, போகட்டும் விடுங்க. மொத்தத்துல இப்ப எல்லாம் நல்லபடியா நடக்குதுல்ல. மயூரி எங்க அர்ஜுனுக்கு ஏத்த பொண்ணுதான். சின்ன வயசுல இருந்தே எங்க கண்ணு முன்னாடி வளர்ந்த பொண்ணுதான் அவ. அதனாலதான் அவளையே எங்க வீட்டு மருமகளை ஆக்கிக்கிறோம். அது சரி, உங்க பொண்ணு அமிர்தாவோட கல்யாணத்தை பத்தி நீங்க இன்னும் எதுவும் யோசிக்கலையா? இப்போதைக்கு நாங்க அத பத்தி யோசிக்கவே இல்ல. ஆனா கொஞ்ச நாள்ல மாப்பிள்ளை பார்க்கலான்னு இருக்கோம். எங்க பொண்ணுக்கும் அர்ஜுன் மாதிரி ஒரு நல்ல பையனை தேடலான்னு இருக்கோம். ஆனா யாருக்கு யாருன்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருப்பான். ஆமா ஆமா, அவன் விருப்பத்தை மீறி நம்மால எதுவும் செய்ய முடியாது. வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் ஆரம்பிச்சிரும். வாங்க போலாம். நாழி ஆயிண்டே இருக்கு. பையனை பெத்தவாளையும் பொண்ணை பெத்தவாளையும் வர சொல்லுங்க. சரி சாஸ்திரிகளே. விஷ்ணு, போதுண்டா போன்ல பேசுனது. வா வந்து உட்கார. என்ன நீங்க 2 பேர் மாத்திரம் வந்திருக்க? மாப்பிள்ளை எங்க? நீங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்துதான் கணபதி சங்கல்பம் பண்ணிக்கணும். கருணா, அர்ஜுனை கூட்டிட்டு வா. சரிப்பா. ஹலோ பிரதர், இங்கே நின்றுகிட்டே என்னடா பண்ற? உன்னதானே கூப்பிடுறாங்க. அவர் கூப்பிட்டது உன் காதல விழலையா? சரி வா. அண்ணா ப்ளீஸ்டா அண்ணா, எனக்காக நீயாவது அமிர்த கிட்ட ஒரு வாட்டி பேசலாம்ல? டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? இதை பாரு அர்ஜுன், தேவையில்லாம சீன்லாம் கிரியேட் பண்ணாத. எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க போகுது. வாடா. அர்ஜுன், ஏன்னா நின்னுகிட்டு இருக்க? உட்காந்துக்கப்பா. வாப்பா, இங்க உட்காரு. அமிர்தா, ப்ளீஸ் என் என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் என் கூடவே இருக்கீங்களா? சரி, ப்ளீஸ் வாங்க.
பொண்ணோட அப்பா அம்மாவையும் வர சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, பொண்ணோட அப்பா அம்மா இங்க இல்ல, அவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. இப்படி சொன்னா எப்படிமா? நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணோட அப்பா அம்மா கண்டிப்பா வரணும். அவ இல்லாம நிச்சயதார்த்தம் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க? பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இல்லனா நிச்சயதார்த்தமே பண்ண முடியாதா? முடியும். ஆனா அப்பா அம்மா ஸ்தானத்துல வேற யாராச்சும் உட்காண்டா பண்ணலாம். முடிஞ்சது கதை. அர்ஜுன் மயூரி நிச்சயதார்த்தம் முடிஞ்ச மாதிரி தான். சும்மா விக்ரம், இப்ப நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்க உதவி செய்யணுமா? என்ன விக்ரம் தம்பி, மயூரியோட அப்பா அம்மா இப்ப ஊர்ல இல்ல. அவங்க இல்லாம நிச்சயதார்த்தத்தை நடத்த முடியாதுன்னு உங்க முன்னாடி தானே இவர் சொன்னாரு. அது உங்க காதுல விழுந்துச்சுல? ஆமாங்க, அதனால நீங்க 2 பேரும் மயூரியோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். என்னது? நாங்களா? ப்ளீஸ் விக்ரம், இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டி ப்ளீஸ், என் இடத்துல உங்க பொண்ணு அமிர்தா இருந்திருந்தா இப்படிதான் நீங்க யோசிப்பீங்களா? இல்லல. தயவு செஞ்சு என்னோட அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்த இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுங்க. சச்சா, எங்களுக்கு நீ வேற அமிர்தா வேறன்னு கிடையாதுமா. நாங்க யோசனை பண்றது உனக்கு அப்பா அம்மா இருந்தும் கூட அந்த ஸ்தானத்துல நாங்க நிக்கிறது சரியா இருக்குமான்னு தான். கரெக்டு தான்மா. அவங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்தா பரவாயில்ல. ஆனா இப்ப அவங்க தான் ஊர்லயே இல்லையே. அதனாலதான் தயவு செஞ்சு வந்து முன்னால நின்னு இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி கொடுங்க. ஒத்துக்கோங்க சரோஜா. சரி. அர்ஜுனுக்கும் அர்ஜுன் கையை பிடிக்கிற மயூரிக்கும் நல்லது நடக்குதுன்னா கண்டிப்பா இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரியே மயூரியோடைய அப்பா அம்மா ஸ்தானத்துல நாங்க இருந்து இந்த நல்ல காரியத்தை நடத்துறோம். வாங்க, இப்படி உட்காருங்க. வந்து பொண்ணுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பரிசா ஏதாவது கொடுத்துட்டு போங்க. அன்னைக்கு நீங்க முன்ன நின்று எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டேன். அது உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல தான். ஆனா இன்னைக்கு உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் நான் கேட்டுக்கிட்ட மாதிரியே என் கல்யாணத்தை நீங்களே முன்ன நின்று நடத்தி கொடுக்குறீங்க. எங்க அமிர்தா, நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். உங்க அப்பா அம்மா உங்களை தான் என் கையில பிடிச்சி கொடுத்துருக்கணும். ஆனா உங்க அப்பாவும் அம்மாவும் வேற ஒருத்தி என் கையில பிடிச்சி கொடுக்கறத பார்க்கும்போது இப்பவே செத்துடலாம் போல இருக்கு.
மயூரி, அதிர்ஷ்டம்னா இதுதான்மா. உன் என்கேஜ்மெண்ட் நின்னு போயிடுன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவன் புண்ணியத்துல இவங்க வந்து உன் என்கேஜ்மெண்ட்டை நடத்தி கொடுக்கறாங்க. பெரிய விஷயம் இல்ல? எல்லாரும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுல்ல, அடுத்தது என்ன? தாம்பூல தட்டை மாத்திக்க வேண்டியதுதான். அப்புறம் லக்ன பத்திரிகை எழுதிடலாம். திரிவேணியம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே செய்யலாங்க. தாம்பூலத்தை மாத்திக்கலாம். வாங்கம்மா, தாம்பூல தட்டை மாத்திக்கோங்க. ரெண்டு பேரும் நான் சொல்றதை சேர்ந்து சொல்லுங்க. சொல்றேங்க. வாங்கிக்கோ. கொடுங்க. மொத்தத்தில் எனக்கு விருப்பமே இல்லாம என் என்கேஜ்மெண்ட் நடந்து போச்சு. என்னங்க அமிர்தா இது? உங்க மனசை நீங்க மாத்திக்கிட்டு நான் உங்களுக்கு கிடைக்கலையேங்கிற வைத்தறிச்சலையாவது இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்கும் நீங்க உங்க மனசை மாத்திக்கவே இல்லை இல்ல? ஏங்க, இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள புரோகிதர் லக்ன பத்திரிக்கை படிக்கிறாரு. இந்த நேரத்துல நீங்க உள்ள தானே இருக்கணும். உள்ள வாங்க. ஏய், வாங்கடா உள்ள போலாம். நிகழும் துர்முகி வருடம் 1938, ஆங்கில வருடம் 2016, கார்த்திகை மாதம் ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. மற்றும் ஸ்ரீ விஷ்ணு தம்பதியர்களின் கடைசி புத்திரனான சிரஞ்சீவி செல்வன் அர்ஜுன் மற்றும் ஸ்ரீமதி ஷோபா மற்றும் ஸ்ரீ ஜெயராமனின் புத்திரியான சி சௌ சிரஞ்சீவி சௌபாகியவதி மயூரி. சரி, பொண்ணும் மாப்பிளையும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாஸ்திரிகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. காலில் தனியா விழப்படாது, பொண்ணோட சேர்ந்துதான் விழணும். கேட்டலா? शतमानं भवति शतायुः पुरुषेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घमायुरस्तु. இத்தோட பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சுது. இதுக்கப்புறம் மோதிரம் ஏதாவது மாத்திக்கிறதா இருந்தா உங்க வழக்கப்படி மாத்திக்கலாம்.
அர்ஜுன், என்னடா ஏன் சும்மா அப்படியே நின்னுட்ட? சீக்கிரமா மயூரிக்கு மோதிரத்தை போடு. எல்லாரும் நீ மோதிரம் போடுறத பாக்குறதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அர்ஜுன்? ரிங்கு போடுறதுக்கே எந்த அளவுக்கு யோசிக்கிற? அப்பா அது வந்து ஆக்சுவலி என்கேஜ்மெண்ட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல. இந்த ரிங்கெல்லாம் மாற்றிக்கிறது தேவையாப்பா? அர்ஜுன், அப்பா பண்ணது தமிழ் சம்பிரதாயப்படியான நிச்சயதார்த்தம். நம்ம குடும்பத்தோட கௌரவத்துக்காக, அதே மாதிரி பெரியவங்க சந்தோஷத்துக்காக இப்படி ரிங்கு மாத்திக்கிறது ஃபாரின் கல்ச்சர். இது இங்க வந்திருக்கிற கெஸ்டோட சந்தோஷத்துக்கு. அர்ஜுன், தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத. அண்ணா, மயூரி விரல ரிங்கு போட எனக்கு மனசு வரல. உனக்கு என்ன மூளைகளை குழம்பி போயிடுச்சு அர்ஜுன்? சாஸ்திரம் சம்பிரதாயம் நடக்கிற வரைக்கும் அமைதியா நார்மலா இருந்த, இப்ப ரிங் போடுற நேரத்துல முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. டேய், என்னாச்சுடா உனக்கு? ஒன்றும் இல்லம்மா. என்ன அர்ஜுன், என்ன யோசிச்சுட்டு இருக்க? மோதிரம் போடுப்பா. மயூரி, இப்போ நீ அர்ஜுனோட விரல மோதிரத்தை மாட்டு. ஏங்க அமிர்தா, இப்பவாவது உங்க மனசுல இருக்கிற காதலை சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு நிமிஷம்தான். அந்த ஒரு நிமிஷமும் நீங்க சும்மா இருந்துட்டா இந்த மயூரி என் விரல ரிங்க மாட்டிடுவா. என் விரல்ல மோதிரம் போட வேண்டியது நீங்க. நீங்க இல்லாம மயூரி ரிங்க போட்டா அது அவன் என் கழுத்தை அறுக்கிற மாதிரியே இருக்கும். ப்ளீஸ் அமிர்தா.